தெரியுமா? இன்னைக்கு வந்து எஸ்எல்சிக்கு வந்து எக்ஸாமோட ரிசல்ட்டு. ஸோ என்ன பண்ணேன், +2 எங்கள் அக்கா பொண்ணுக்கு கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க, இப்போது +2 பாஸ் ஆனான்னு சொல்லிட்டு கேக் வெட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த கேக் வந்து ஒன்று வாங்கி வந்துருக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் ஆக்சுவலி 10th தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. 10th பசங்க இப்போ கேட்டால் கூட ஏதோ 10th ஒன்று படிக்கிறா, அவள் கேட்டிருந்தா கூட மனசாக இருக்கும். ஆனால் இந்த கேக் கேட்டது யார் தெரியுமா? வாங்க வாங்க உங்ககிட்ட காமிக்க வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு இவங்க தான் அந்த கேக்கு கேட்ட மகராசி. ஏம்மா நீங்கள் வந்து கேக் கேட்டீங்க, எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. எத்தனாவது போறீங்க? தேர்ட். கேக்கு இல்ல, இத கேக்கு வாங்கினு வரலன்னா வீட்டுக்குள்ள காலை வச்சுனா வெட்டிட வேண்டா. நான் என்ன பண்றது சொல்லுங்க. நமக்கு இருமா நான் வெட்டுறேன். நீ எத்தனாவது படிக்கிற? பால் வெட்டிக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? கேக்கு வாங்கினு வரலன்னா மூஞ்சி வெட்டி பாத்துங்க. ஐயோ குட்டுக்கிச்சான். சரி வாங்க அடுத்தது கேக்கு. இதெல்லாம் கேக்கு நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, உண்மையாகவே கேக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதுவும் அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து எல்கேஜி இப்போ தான் எல்கேஜி போகிறாங்களா? எல்கேஜி முடிச்சு யூகேஜி போகிறாங்க. அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்டு போகிறாங்க. அதுக்கு கேக்கு வெட்டணுமா? இந்த மாதிரி யார் வீட்டில் தான் நடக்கும். ஏய் எதுக்குமா அடிச்சுக்கிறீங்க? அக்காவுக்கு கூட்டு, நீ தங்கச்சி கூட்டு. இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்கள என்ன தான் பண்ணுறது பாருங்க. என்னடா இதுங்க இப்படியா? ஒரே அக்கப்பூரா இருக்குது. இந்த மாதிரிலாம் யார் வீட்டில் நடக்கும்? கமாண்டில் சொல்லுங்க. பாருங்களா, வாங்க போட்டோ எடுக்கும் பிச்சு போடுவாளாம். இருமா, ஏன் அவசரப்படுறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனதுக்கு கேக்கு. ஐயோ ஓகேங்க, பாய் பாய் எல்லாருக்கும். யார் வீட்டில் இந்த மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்லுங்க. கமாண்ட்